வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொறுமையின் அவசியம். இந்த கருத்தில் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். இப்போ வீட்டில் குழந்தைகள் தவறு செய்கின்ற போது உடனே தீட்டி அடித்து அவர்களை திருத்த முயல்கிறோம். அவர்களும் இனிமே செய்ய மாட்டேன் என்று அழுது சொல்கின்ற போது சரி திருந்து விட்டாய் அல்லவா என்று நம்பி அப்போதைக்கு ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு மாறாக அந்த குழந்தை தவறு செய்கின்ற போது ஒன்றும் பேசாமல் வருத்தத்தை நம் மனதிலே அடக்கி பொறுத்து கொண்டால் நம்மை பார்க்கின்ற குழந்தையின் மனம் வருத்தப்படும். மீண்டும் அது தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற போது அப்பாவின் பொறுமையை நினைத்து தவறு செய்யாது. இந்த மார்க்கமே நிரந்தரமான திருத்தமாக அமையும். இதே போல பேருந்தில் ஏறுகின்ற போது ஒருவரது காலை மிதித்து விடுகிறோம். அவருடனே கண் இருக்கா அறிவு இருக்கா என்று சொல்லம்பால் குத்துகிறார். உடனே கோபம் வரத்தான் செய்யும். எதிர்த்து பேசலாம், சண்டையிடலாம். ஆனால் பொறுமையாக இருந்தால், மன்னிப்பு கோரி விலகிவிட்டால் ஒரு சண்டை தவிர்க்கப்படும். இதே போல அலுவலகத்தில் சக ஊழியர் தவறு செய்தால் கோபம் வரும். தண்டித்தால் பகை வரும். மன்னித்தால் தவறு தொடரும். என்ன செய்வது? பொறுமையோடு அணுகி காரணத்தை அறிந்து அன்போடு அறிவுரை சொல்லி அவர் திருந்துவதற்கு வாய்ப்பளித்தால் இதன் விளைவு அவருக்கும் நமக்கும் இடையே நட்பு மேன்மை அடையும். நம்முடைய மதிப்பு உயரும். கவிஞர் வாலி சொல்வார், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எனவே அன்பால், அமைதியினால், பொறுமையினால் சாதிப்பதை விட வேறெந்த வகையிலேயும் அதிகமாக சாதித்துவிட முடியாது. எனவே பொறுமை என்ற மா பண்பின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறது, ஆனாலும் அதை முழுமையாக தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லையே. காரணம் என்ன? அலசுவோம். பொறுமைக்கு எல்லை உண்டு. எல்லை தாண்டினால் தடுக்க முடியாத, தாங்க முடியாத துன்பம் வரும் என்று சொல்வார் உண்டு. சாதம் இருந்தால் காடு கொள்வது என்பார்களே, அதுபோல இது சமுதாய வழக்கு. ஆனால் மகான்கள் என்ன சொல்கிறார்கள்? இறைத்தன்மை வாய்ந்தது பொறுமை. இறைநிலைக்கு எப்படி எல்லையோ அதேபோல் பொறுமைக்கும் அன்புக்கும் கருணைக்கும் எல்லை இல்லை. எல்லை வகுத்தால் அது பொறுமை அல்ல, பொறுத்து கொள்கின்ற தகைமை அல்ல. உணர்ச்சி வயப்பட்ட மனதுக்கு தற்காலிகமாக போடுகின்ற தடுப்பு வேலி. இருப்பு கட்டிய சினமே வஞ்சம், இருப்பு கட்டிய பேராசையே பொறாமை. பொறுமை இரண்டு வகைப்படும். இப்போ துவக்கத்தில் ஒரு 3 நிகழ்ச்சிகளை சொன்னேனே, இவை உணர்ச்சிகளை சார்ந்தவை. பொறுத்து கொள்வது தற்காலிகமான ஒரு தேவை. அவை எளிதில் விரைவில் மறந்தும் போகும். ஆனால் இன்னொரு பொறுமை உண்டு. அது என்ன என்றால், செல்வத்திலும் அதிகாரத்திலும்
நம்மை விட மற்றவர் உயர்ந்து நிற்கின்ற போது அவரை போல் நம்மால் இயலவில்லையே என்று ஏற்படுகின்ற பொறாமை உணர்வை மாற்றி பொறுமையாக இருப்பதற்கு நாம் படுகின்ற பாடு, மற்றவர் வளத்தை பொறுக்க முடியாமையே பொறாமை என்கிறார் மகர்ஷி அவர்கள். ஒரு கவியில சொல்றார் சாமிஜி, நல்ல உள்ளம், பண்பட்ட குடும்ப மேன்மை, நாடறிந்த புகழ் வாழ்க்கை அமைந்துள்ளோர்க்கும் மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால் மிகுந்து அது உள்ளத்தை நச்சு ஆக்கும். செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு செயல்திறனை சிறக்கவிடாது உண்மை கண்டோம். வல்ல மனவளக்கலையை பயில்கின்றோரே வாழ்த்துகின்றேன், வாழ்வீரே பொறாமை விட்டு. பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பகுத்தறிவின் சிறப்பால் உடலும் உணர்வும் சார்ந்த வாழ்க்கை மேன்மை பெறுகிறது. மூளை வழியாக அறிவே மனமாக இயங்கும் போது விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம், பொறுமை பொறாமை என்று இருமையில் செயல்படும். இவற்றில் தனக்கு பிடித்ததை மனம் ஏற்றுக்கொள்ளும், பிடிக்காதை மனம் விரும்பாது வெறுக்கவும் செய்யும். தனக்கு பிடித்த ஒன்று தனக்கு கிடைக்காமல் மற்றவருக்கு கிடைக்கின்ற போது ஏற்படுவது பொறாமை. மேலும் மற்ற அனைவரையும் விட தானே உயர்ந்திருக்க வேண்டும் என்ற தன்முனைப்பு, தன்னை போல் மற்றவர்க்கும் கிடைக்கின்ற போது மனம் பொறுக்க முடியாமல் குமுறும். மற்றவர் வளத்தையும் குறைகளையும் தவறுகளையும் தெய்வத்தின் திருவிளையாடல்களாகவே காண்கின்ற மனப்பக்குவம் பொறுமை உடைமையாக மாறும், பொறுமையாக மாறும். 7 சம்பத்துக்களிலும் பேதங்கள் தவிர்க்க முடியாதவை என்ற இயற்கை விதியை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவமே பொறுமையாக மாற்றம் பெறும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்கிறார் வள்ளுவர். அதாவது பாறைக்குள் அணுகுண்டு வைத்து வெடித்தாலும் பூமியின் இயக்கத்தில் மாற்றம் இருப்பதில்லை. அது போலவே நம்மை பற்றி ஒருவர் புறம் பேசும் போதோ, அவதூறு சொல்லும் போதோ, பிடிக்காததை செய்யும் போதோ அதை குற்றமாகவோ குறையாகவோ பொருந்தாததாகவோ கருதாமல் அவருடைய பக்குவத்துக்கும் சிந்தனைக்கும் சூழ்நிலைக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரி செயல்படுகிறார், இருக்கட்டும் என்று ஏற்கின்ற தகைமையே பொறுமை. இப்போ உதாரணமாக உணவு உண்ணுகின்ற போது சில சமயம் ஒரு சில நொடிகள் மனம் எங்கோ போய்விடும். அந்த சமயத்தில் நம்முடைய பல்லே நம்முடைய நாக்கு நறுக்குன்னு ஒரு கடி, வலி, உயிர் போகும். என்ன பண்ணுறோம்? ஓங்கி கன்னத்தில் அறவிடுறோமா, இல்லை ஒரு சுற்றி எடுத்து பல்ல தட்டிடுறோமா? நம்முடைய நாக்கு நம்முடைய பல்லு எதை நொந்துக்கிறது, எதை தண்டிக்கிறது பொறுத்துக்கொள்கிறோம் இல்லையா? இதே போல நமது உலகம், நமது மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மன விரிவில் எதையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள முடியும். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் வேறில்லை. கண்ணதாசனுடைய பாடல். எனவே அனைத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற பிரம்ம ஞானத்தால் பொறுமை என்ற மா பண்போடு மன்னித்தலும் மறத்தலுமே சாத்தியமாகும். இதை ஒரு அண்ணன் தம்பி அப்பப்போ ஏமாத்திடுறார். தம்பி பொறுமைசாலி, அன்பும் கருணை மிக்கவர்.
அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத ஒரு 4 வரியில் கண்ணசன் இருக்கார் பாருங்க. அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான், இன்னும் அவனை மறக்கவில்லை, அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை என்ற ஒரு பாட்டில் வரும். இதுதான் அன்பின் வெளிப்பாடு, பொறுமையின் அடையாளம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று பொறுமையின் உயர்வை வள்ளுவர் பேசுகிறார். நிறையுடைமையே இயற்கை நியத்தி, தெய்வத்தின் கருணை. நிறைந்த அருளும் பொருளும் கடவுளின் கொடை. இவற்றை குறைபடாமல் காத்து கொள்ளுகின்ற வழி என்ன என்றால் பொறுமை மற்றும் பொறாமை, ஆசை, எதிர்பார்ப்பு, சினம் போன்ற தீய குணங்களை தவிர்த்தல். ஜீவன்களுக்கு, மனிதர்களுக்கு துன்பம் தருகின்ற யாரையும் மற்றவர் விரும்ப மாட்டார்கள். யாரிடத்திலே பொறுமையும் கருணையும் பெருகுகின்றதோ அவர்களைத்தான் மக்கள் நேசிக்கிறார்கள். பொறுமைக்கு மாறாக தண்டனையோ துன்பமோ அளிப்பதை பழி வாங்குதல் என்று சொல்கிறோம் இல்லையா? இயற்கை விதி நமது பாவத்தை வெளிப்படுத்துகின்ற நேரம் வருகின்ற போது பாவத்தை செய்வதற்கு துணிந்து நிற்கின்ற ஒருவரை கருவியாக பயன்படுத்தி அவன் மூலமாக நமக்கு துன்பத்தை தந்து நம்மை தூய்மை செய்கிறது. இதுவரைக்கும் நாம் சுமந்து வந்த பாவத்தை இனி மேற்கொண்டு அவன் சுமக்கப் போகிறான். அப்போ துன்பம் தருவோர் மீது நமக்கு கோபம் வருகிறது அல்லவா? ஆனால் நம்முடைய பாவத்தை அவன் சுமக்கப் போகிறானே. அப்போ நமது பாவத்தில் பங்கு கொண்ட அவன் நண்பனை விட உயர்ந்தவன் அல்லவா? ஏன்னா உறவும் நட்பும் நன்மைகளில் தான் பங்கெடுத்து கொள்ளும், பாவத்தில் பங்கெடுக்காது. ஏன்னா நன்மை தான் செய்வாங்க, துன்பம் செய்ய மாட்டார்களே. அப்போ விரோதி துன்பத்தை தந்து நம்முடைய பாவத்தில் பங்கு கொள்கிறான். இந்த இயற்கை உண்மையை, ரகசியத்தை உணர்கின்ற போது அவருக்கும் நன்றி பாராட்டி உதவி செய்ய தோன்றுமே அன்றி அங்கே பழி உணர்வு வராது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் என்கிறார் வள்ளுவர். அதாவது ஒருவரை துன்புறுத்துவதால் நமது பாவச்சுமை கூடுகிறது என்ற இயற்கை நீதி உணர்ந்த மனிதன் உணர்ச்சி வயப்பட்டு தீய செயலால் மேலும் களங்கமடைகிறான். சினத்திற்கு சினம் என்று எதிர்வினை ஆற்றினால் இருவரின் பாவக்கணக்கும் கூடும். மாறாக பொறுமையை கை கொண்டால் பகை உணர்வும் நட்பாக மாறிவிடும். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு என்றார் கவிஞர் வாலி. அது மட்டுமல்ல, வள்ளுவர் சொல்கின்றார், தன்மையான் வென்றுவிடல் அல்ல தகுதியான் வென்றுவிடல். என்ன நுட்பம் என்றால், பொறுமை எனது இயல்பல்ல, பொறுமை எனது இயல்பு அல்ல என்றாலும் மகர்ஷி தந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியால் பெற்ற தகுதியை கொண்டு வென்றுவிடலாம், பொறுமைசாலி ஆகலாம். எனவே ஆன்மீகத்தில் கூட இந்த உண்ணா நோன்பு, மௌன நோன்பு இருக்காங்க இல்லையா, அவர்களை விட யார் உயர்ந்தவர்கள் என்றால், மற்ற துன்பத்தை தருகின்ற போது யார் பொறுத்து கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த உண்ணாமல் பேசாமல் நோக்கிறார்களே அந்த நோன்பை விட சிறந்தவர்கள் என்கிறார் வள்ளுவர். அன்றாடம் பெறுகின்ற அனுபவங்களே குணங்களாகின்றன. இதற்கு மூலமான மனமே சைத்தான், ஆணவம் என்ற தன்முனைப்பு. வசதிகளை எல்லோரும் மதிப்பதாலும் விரும்புவதாலும் பொருள் பற்று உருவாகியது. அந்த மதிப்பை தானும் பெற வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக மற்றவர் விட தன்னிடம் அதிகமான வசதிகள் இருக்க வேண்டும் என்ற பேராசை எழுகிறது. இந்த பேராசை
முறையற்று தர்மத்தில் செயல்பட்டு பாவங்களை தோற்றுவிக்கிறது. ஆசைப்பட்ட வசதிகள் நேர்மையான நியாயமான வழிகளில் பெற முடிந்தால் அதை அனுபவிப்பதில் நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும். நேரு வழியில் பெற முடியாத போது அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற வேகம் வருவதால் பகுத்தறிவு சிந்தனை செய்து அதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி பெறுவது பிறகு துன்பத்தை தான் தரும். இறைவன் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வதற்கின்ற நிறைவு கிடைக்காத ஒன்றை நாம பறிக்கின்ற போது கிடைப்பதில்லை. இப்போ தென்னை மரத்திலிருந்து தானாக விடுகின்ற கொப்பரையில் கிடைக்கின்ற எண்ணெய் நாமாய் பறிக்கின்ற இளநீரில் கிடைக்குமா? அது மட்டுமல்ல, இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டியதை பறித்து கொள்வதால் கிடைக்காதவர் படுகின்ற துன்பம் நமக்கு பாவ பதிவாகும். எனவே ஆசைகளை சீரமைத்து நமது தகுதி, திறமை, ஆற்றல், சூழ்நிலை, சந்தர்ப்பம் போன்றவற்றை துல்லியமாக கணித்து அதை திட்டமிட்டு சாதித்து நிறைவேற வேண்டும். சாதிக்க முடியாததை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். இறை நீதியால் கொடுக்கப்படுகின்ற வளங்களில் எந்த ஜீவனுக்கும் குறைவிருக்காது. மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து கிடைத்ததில் நிறைவு பெறாமல் இன்னும் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பொறாமை உணர்வாகி மனதை பாதிக்கிறது. கோபமும் ஆசையும் தீமை செய்வது போல் பொறாமையும் மிகுந்த தீமை கொடுக்கும். ஆதலால் அதிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பொறாமை தோன்றாமல் இருப்பதற்கு வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவு வேண்டும், கணிப்பு வேண்டும். இப்போ இந்த உடம்புக்கு என்ன தேவை என்று யோசிச்சு பாருங்களேன். அது எங்கிருந்து கிடைக்குதுன்னு பாருங்க. எல்லாம் அவர்களுக்கு இயற்கையாகவே இறைவனின் கருணையால், கர்மாவின் ஒழுங்கமைப்பால் கிடைத்து கொண்டே தான் இருக்கிறது. பேதங்கள் பரிணாம நியதி. இரட்டை குழந்தைகளில் கூட பேதம் உண்டு அல்லவா? எனவே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்வதுதான், பொறுத்து கொள்வதுதான் அறிவுடைமை. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விதி மாறாது. அதை ஏற்றுக்கொள்கின்ற அளவிலே நமக்கு அமைதியும் நிறைவும் பொறுமையும் இருக்கும். இந்த பக்குவம் சிலருக்கு பிறவி குணமாக இருக்கும், சிலருக்கு பயிற்சியின் மூலமாகத்தான் அதை மாற்றத்தை பெற வேண்டும். பிறர் பொருளை விரும்புவது பிச்செடுப்பதற்கு சமம் என்பதை உணர வேண்டும். விரும்பாதது தன் நிறைவு என்ற பெருமையை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும். நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறதா அதிகமாக இருக்கிறதா என்பதெல்லாம் மனம் சார்ந்தது. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. பெரும் தன்மையும் பொறுமையும் மனதில் நிறையும் கண்ணா. மனம் நிறைவு பெறுவதற்கேற்ற விளக்கங்களே ஆன்மீகம். அசல் ஆன்மீகம் இல்லத்திலும் சமுதாயத்திலும் அறம் தழைக்கச் செய்யும். பயன் கொள்வோம். வாழ்க வளமுடன், பொறுமையுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.